ஹலோ மக்களே, நம்ம இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A ஃபுல் சிலபஸ் டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். A to Z எல்லா சிலபஸுமே டீகோட் பண்ணி காட்ட போகிறேன். இதை ஒரு 5 பார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பார்ட் அந்த குரூப் 2 அண்ட் 2A ப்ரிலிம் சிலபஸ். ஓகேவா, ப்ரிலிம் சிலபஸை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் 2 2A அந்த குரூப் 4 சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். குரூப் 4 வர்சஸ் குரூப் 2 2A ப்ரிலிம் சிலபஸ். ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா எதுக்காக திரும்ப அந்த குரூப் 4 பற்றி சொல்கிறோன்னாக்கா, இந்த தடவை குரூப் 2 எக்ஸாம் எழுத போகிறதுல கண்டிப்பாக 90% மேலே அந்த குரூப் 4 எக்ஸாம் எழுதின கேண்டிடேட் தான் எழுதுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உடனே எக்ஸாம் வருது, குவாலிஃபிகேஷனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அதுக்கு 10th டிகிரினாலும் நிறைய பேர் டிகிரி முடிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட சேம் சிலபஸ் ஒரே மாதிரி எழுத போகிறோம் அப்படின்றனால கண்டிப்பாக 90% மேலுக்கும் மேலே. ஓகேவா, கொஞ்சம் பேர் தான் ஃப்ரெஷரே வருவாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா குரூப் 4 எழுதுனவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் என்ன வித்தியாசம் அந்த ப்ரிலிம் சிலபஸில் அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2A மெயின் சிலபஸ். ஓகேவா, இந்த தடவை மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவ் கிடையாது, அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி குரூப் 2Aக்கு மாற்றிருக்காங்க. தமிழ் எலிஜிபிலிட்டி மட்டும்தான், டிஸ்கிரிப்டிவ் உண்டு. அதனால் மெயின் சிலபஸ் எந்த மாதிரி இருக்குது, அதில் ப்ரிலிம் சிலபஸோடு கம்பேர் பண்ணுறப்ப எவ்வளோ ஒத்து போகுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 60% 70% சிலபஸ் ப்ரிலிம்ஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் மெயின்ஸுக்கு. நீங்கள் தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு படிக்கவே தேவையில்லை. ப்ரிலிம்ஸில் என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சு எழுதுனா அந்த அளவுக்கு ஒரு 60-70% சிலபஸ் சேமாக தான் இருக்குது. அதெல்லாம் என்னென்ன புதுசாக என்னென்ன ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து குரூப் 2 மெயின் சிலபஸ். ஓகேவா, குரூப் 2A இல்லை குரூப் 2 மெயின் சிலபஸ். அது ஒன்லி டிஸ்கிரிப்டிவ் தான். அதில் ஒரு 7 பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குரூப் 2க்கும் 2Aவுக்கும் இருக்கிற அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி, மெயின்ஸில் இருக்கிற தமிழ் எலிஜிபிலிட்டி. ஓகேவா, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க வரோம். அதுவும் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் தான். அது ஒரு பேப்பராகவே கணக்கில் எடுத்துக்க தேவையில்லை. அது ஜஸ்ட் குவாலிஃபைங் தான். சொல்லப்போனால் படிக்காமலே எழுதலாம், அந்த அளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதோட தேர்வு திட்டம் எப்படி இருக்கும், பாடத்திட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 5 பாட்டை தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இதை பார்த்துட்டிங்கன்னா குரூப் 2 ஓவர். ஓகேவா, சிலபஸ் அப்படியே கரைச்சி மனப்பாடம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு ஃபுல்லாக டீகோட் பண்ணி பார்க்க போகிறோம், கம்பேர் பண்ணி. ஓகேவா, என்ன பார்த்தீங்கன்னா குரூப் 2 ப்ரிப்பரேஷனையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அதற்கான அட்மிஷன் நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு. ஆல்ரெடி அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். 12/6/2024 அன்னைக்கு அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஆல்ரெடி நிறைய ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா 16/6/2024 வரைக்கும் ஒரு ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். இதிலே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டடி மெட்டீரியல், அந்த கிளாஸஸ் வீடியோஸ், புக் பேக் கொஸ்டின் PDF, அது இல்லாமல் டெஸ்ட் சீரிஸ் ஒரு 38 தேர்வுகள், அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா கரண்ட் அஃபேர் PDF, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், இது எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். குரூப் 2 2Aவுக்கான ஃபுல் கைடன்ஸ் கொடுக்க போகிறோம். அதற்கான கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள். இது நம்மளோட அட்மின் நம்பர். அந்த நம்பருக்கே கூகுள் பே மூலமாக அந்த 999 ரூபா பே பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் குரூப் மூலமாக தான் மெட்டீரியல் கிளாஸஸ் எல்லாமே கொடுக்குறோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் எல்லாமே PDF வடிவில் இருக்கும். கிளாஸஸ் எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸஸாக இருக்கும். நீங்கள் எனி டைம் படிச்சுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயில் சொல்லிட்டோம். அதனால் இப்போ பார்க்க வேணால் நம்ம டேரெக்டாக சிலபஸ் போயிடுவோம். அந்த ஃபுல் டீட்டெயிலை பார்க்கணுன்னாக்கா இந்த PDFலேயே கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி அதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். அதோட ஷெட்யூல் எல்லாமே கொடுத்துருக்கேன். இந்த PDFல எடுத்து பார்த்துக்கோங்க. இந்த PDF இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா, இதை பற்றி திரும்ப பார்த்துக்கிட்டு இருக்க வேணாம். இப்போ நம்ம டேரெக்டாக சிலபஸ் போயிடுவோம். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறதுல பார்த்தீங்கன்னாக்கா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் காட்டியிருக்கிறது குரூப் 4 சிலபஸ். ஓகேவா, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் குரூப் 4 சிலபஸ், ரைட் ஹேண்ட் சைடில் குரூப் 2 சிலபஸ் இருக்கும். ஓகேவா, அதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம் பேட்டர்ன், அந்த குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்துருவோம். இதுதான் பார்த்தீங்கன்னா குரூப் 4 எக்ஸாம் பேட்டர்ன். அதாவது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு 100 கொஸ்டினும். ஓகேவா, தமிழ் எலிஜிபிலிட்டி மற்றும் இல்லாமல் ஸ்கோரிங் டெஸ்ட்டு, அது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75, ஆப்டி ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 200 கொஸ்டின் குரூப் 4க்கு கேட்டிருப்பாங்க, எழுதிருப்பீங்க. இதே தான் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2A குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்னும். இதில் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் கூடவே ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி வரும். அது தனியாக ஒன்று தமிழும் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸும் சேர்த்து 200 கொஸ்டினாக நீங்கள் எழுதலாம். இல்லை நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷில் தான் எழுத போகிறீங்க அப்படின்னாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 100 கொஸ்டின், ஜென்ரல் ஸ்டடீஸ் அந்த ஆப்டிலேருந்து ஒரு 100 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி 2 விதமாக எக்ஸாம் பிரிச்சிருப்பாங்க. நேற்றே பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் பேட்டர்ன்லாம் சொல்லியிருப்போம். இதில் நீங்கள் ஏதாவது ஒரு பேப்பர் எடுத்து எழுதலாம். தமிழ் தான் மேக்ஸிமம் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குரூப் 4க்கும் தமிழ் படிச்சிருப்பாங்க. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 75, ஆப்டிலேருந்து 25 அந்த 200 கொஸ்டின். இதுதான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பேட்டர்ன் குரூப் 2 ப்ரிலிம்ஸ்க்கும். ஓகேவா, குரூப் 2 மட்டும் இல்லை 2A ரெண்டுத்துக்குமே சேர்த்து தான் ப்ரிலிம்ஸ் வைக்க போகிறாங்க. அதனால் அதுதான் ப்ரிலிம்ஸ்க்கான எக்ஸாம் பேட்டர்ன். சிலபஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பொது தமிழில் இருக்கிற இலக்கணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இலக்கணத்தில் ஒரு 21 டாபிக்
கொடுத்துருப்பாங்க பழமொழிகள் வரைக்கும் குரூப் 4க்கு. அதே தான் பார்த்தீங்கன்னா அச்சு பேசுகிறாமல் எந்த வார்த்தையும் மிஸ் ஆகாமல் 21 பாடமும் குரூப் 2A குரூப் 2க்கான ப்ரிலிம்ஸ்லையும் கொடுத்துருப்பாங்க. சரி, இலக்கியத்திலாவது ஏதாவது மாற்றிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இலக்கியத்துலேயும் வேறு எதுவுமே மாற்றலாம். இந்த திருக்குறள் அப்படின்ற வார்த்தையில் ஆரம்பித்து கடைசியாக அந்த சிறப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லி முடியும்ல, அது வரைக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் சேம் தான். தமிழில் எந்த விதமான சேஞ்சஸுமே கிடையாது. அதே மாதிரி பகுதி தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும், அதாவது பார்த்திங்கன்னா அந்த உரைநடை சிறுகதை பகுதி, அதுலேருந்து பார்த்திங்கனாலும் கடைசி அந்த நூலகம் பற்றிய செய்திகள் அது வரைக்கும் 21 டாப்பிக்குமே பார்த்திங்கன்னா சேமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் சிலபஸில் கொஞ்சம் கூட சேஞ்சஸ் கிடையாது. நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற புதிய புத்தகம் பழைய புத்தகம் கடைசியாக அந்த 11th 12th இருக்க சிறப்பு தமிழ்லேருந்து கொஞ்சோண்டு அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கூல் புக்ஸை தான் கரைச்சி குடிக்க போகிறீங்க. வேறு எதுவுமே கிடையாது. குரூப் 4க்கு அதை தான் படிக்க போகிறீங்க, குரூப் 2க்கு அதை தான் படிக்க போகிறீங்க. அதுதான் அந்த 100 கொஸ்டின் வரும். வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. தமிழ் எலிஜிபிலிட்டி ஓவர். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் ஸ்டடீஸ் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க குரூப் 4க்கு. ஓகேவா? ஆப்டிடியூட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி அது வரைக்கும் ஒரு 10 யூனிட் கொடுத்துருப்பாங்க. குரூப் 2க்கும் பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 2 2Aக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே அந்த 10 சிலபஸ் தான் கொடுத்துருப்பாங்க, 10 யூனிட் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுலேயும் வேறு எந்த சேஞ்சஸுமே கிடையாது. உள்ள டாப்பிக்கில் வேணால் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கும். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த பொது அறிவியல் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக கொடுத்தோடனே அறிவியல் தான் படித்தாகணும். ஆனால் அறிவியல் வந்து ரொம்ப கடலளவு. குரூப் 4க்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்லியிருப்பாங்க, குரூப் 2க்கு வந்து டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் குரூப் 2க்கு படிக்கும் போதுமே 11th 12thலாம் படிக்க ஆரம்பிச்சிங்கனாலே உங்களால் படிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். 10th வரைக்கும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். அதில் புதுசாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த அறிவியல் உணர்வு அப்படின்னு சொல்லி அந்த பகுத்தறிதல் அப்படின்னு சொல்லி அந்த அறிவியலே கொஞ்சம் டீப்பாக போட்ட மாதிரி இந்த ஒரு டாபிக் மட்டும்தான் குரூப் 2க்கு மாற்றிருப்பாங்க. குரூப் 4ல் அது இருக்காது. மற்றபடி அந்த பேரண்டத்தின் இயல்புல ஆரம்பித்து சுற்றுப்புற சூழல் மற்றும் சூழலியல் வரைக்கும் மிச்சம் இருக்கிற 4 டாப்பிக்குமே பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். ஓகேவா? இதுக்காக நீங்கள் அறிவியலுக்கு ஸ்பெஷலாக டைம் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா மார்க் அதிகமாக அறிவியலேருந்து கேட்க மாட்டாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸ் ஒரு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சுக்கலாம். ஓகேவா? 9th 10th ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும். ஒரு 6ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் படிச்சிங்கனாக்கா ஒரு 7 கொஸ்டினில் ஒரு 5 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். அடுத்து நடப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கரண்ட் வந்து இதில் இருக்கிற டாபிக் அப்படின்னு சொல்லி சின்ன சின்னதாக பார்க்கவே மாட்டோம். ஹோலாக நம்ம தமிழ்நாடு கரண்ட் அஃபேர், உலக கரண்ட் அஃபேர், மாநிலங்களுக்கான செய்தி, அடுத்து விளையாட்டு செய்தி, அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் அப்பாயின்மெண்ட்ஸ், அது இல்லாமல் ஏதாவது ஸ்கீம்ஸ் ஏதாவது வந்ததுனாக்கா ஸ்கீம்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ் அப்படின்னு சொல்லி அந்த டாபிக் வைஸாக தான் பார்ப்போம். அதே டாபிக் வைஸாக தான் இதுக்கும் பார்க்க போகிறோம். இதில் என்ன மாற்றிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இடையில அந்த ஆட்சியல், இந்தியாவின் அரசியல் கட்சிகளும் ஆட்சியல் முறைகளும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் செய்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம என்ன படிக்காமலாம் இருக்கோம்? இப்போ கூட எலெக்ஷன் நடந்தது, யார் மறுபடியும் பிரதமரானார், யாரெல்லாம் மினிஸ்டர் ஆனாங்க அப்படின்னு சொல்லி காமனாக தானே படிக்க போகிறோம். சில ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சிஎம் மாதிரி இருப்பாங்க, சில ஸ்டேட்டில் கவர்னர் மாதிரி இருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இதில் படிக்க தான் செய்வோம். எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் விழுந்தது, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிலாம் கரண்ட் அஃபேரில் தானே படிப்போம். அதே எல்லாத்தையும் தான் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த கலை, அறிவியல், இலக்கியம், தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த வெவ்வேறு துறையில் தனித்துவமாக இருந்தவங்க அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கே சேர்த்துருக்காங்க. இதையும் நம்ம கரண்ட் அஃபேர்லேயே பார்ப்போம். புக்ஸ் அண்ட் ஆத்தர் அதை தான் சொல்லியிருக்காங்க. யார் யார் புது புக்கு எழுதுனா, யாரெல்லாம் அந்தந்த துறையில் சிறப்பாக இருந்தாங்க, என்னென்ன விருது வாங்கினாங்க. ஓகேவா? நோபல் ப்ரைஸ் இருக்கும். அது இல்லாமல் ஏதாவது ஃபிலிம்கான அவார்ட்ஸ் எல்லாமே இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேரில் ஆல்ரெடி படிக்கிறதான். அதை தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரிவாக காட்டுவோமே அப்படின்னு சொல்லி இதில் சேர்த்துருக்காங்க. அடுத்து பார்த்திங்கனாக்கா அழகு 3, அதில் பார்த்திங்கனாக்கா இந்தியாவின் புவியியல்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஜென்ரலாக புவியியல்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? நாம் அதுக்காக குரூப் 4க்கு என்ன இந்தியா பற்றி படிக்காமல் தமிழ்நாடு மட்டுமா படித்தோம்? இந்தியா முழுக்க தான் படித்தோம். அதோட புவியியல் எல்லாத்தையும் தான் சேர்த்துருப்பாங்க. கடைசியாக பேரிடர் அப்படின்றத இயற்கை பேரிடர்னு சேர்த்து கேட்டிருப்பாங்க. ஒரே ஒரு டாபிக் தான் அந்த பசுமை ஆற்றல் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஜாயிண்டாக இருக்கும். அந்த பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஜாயிண்டாக இருக்கும். பழங்குடியினர் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்லேருந்தே படிக்கணும். ஓகேவா? அந்த காடர்கள் அப்படின்னு சொல்லி அந்த தமிழ்லேருந்தே பழங்குடியினர்கள் எல்லாமே படிக்க தான் செய்கிறோம். அது இல்லாமல் பசுமை ஆற்றலும் பார்த்திங்கனாக்கா அந்த க்ரீன் எனர்ஜி எல்லாமே சேர்த்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் இதுலேயுமே எந்த விதமான சேஞ்சஸுமே இல்லை. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வரலாறு மற்றும் பண்பாடு, இந்தியாவோட வரலாறு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதில் இருக்க எல்லா யூனிட்டுமே கொடுத்துருப்பாங்க. வரலாறு அப்படின்னாலே ஃபுல்லாகவே வரலாறு படிப்போம். நம்மளோட ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கு அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நிறைய ரிவிஷன் டெஸ்ட்டு வச்சுருப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா வரலாறு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த விஜயநகரம் மற்றும் பாமணி அரசுகள் அப்படின்றத சேர்த்துருப்பாங்க. இதில் இருக்காது, குரூப் 4ல் இருக்காது. அதுக்காக குரூப் 4ல் என்ன விஜயநகரம் பற்றி கேட்க மாட்டாங்களா? 4 நாளைக்கு முன்னாடி அந்த குரூப் 4 எக்ஸாம்லேயும் விஜயநகரம் பற்றி ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்கிட்டே கேட்டாங்க, விஜயநகரத்தில் இருந்தால் கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி. வரலாறு அப்படின்னாக்கா வரலாறு எல்லாமே தான் படிக்கணும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜயநகர பேரரசுன்னு ஒரு பெரிய பேரரசை விட்டுட்டு போனீங்கன்னாக்கா எப்படி? அதனால் வரலாறுன்னு சொல்லி காமனாக ஸ்கூல் புக்ஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே படிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய ஆட்சியல் அப்படின்னு சொல்லி ஒரு டாப்பிக்கை கொடுத்துட்டு முதல் வார்த்தையிலே அதை முடிச்சிருவாங்க.
இந்திய அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே முடிஞ்சுது. பாலிட்டி அப்படின்னு சொல்லி எடுத்தாலே அதோட எல்லாமே, அதோட சரத்துகள், அட்டவணைகள், அரசியலமைப்பை எப்படி உருவாக்குனாங்க, அரசியலமைப்பு முன்னாடி இருந்த வரலாறு, அது மட்டும் இல்லாமல் கடைசியாக அமெண்ட்மெண்ட்ஸு, இடையில குடியரசுத் தலைவர், பிரதமர், அது மட்டும் இல்லாமல் சிஎம், பாராளுமன்றம், சட்டமன்றம் அப்படின்னு சொல்லி அந்த எல்லாத்தையுமே ஹோலாக அந்த சரத்து ஃபுல்லாகவே தான் படிக்கணும். அது எல்லாமே ஒரே வார்த்தையிலேயே சொல்லலாம் இந்திய அரசியலமைப்புன்னு. அதெல்லாம் எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ணல குரூப் 4க்கும் குரூப் 2க்கும். ஏன்னா மொத்தமாக தான் பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்திய பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி ரெண்டுத்துக்குமே காமனாக தான் கொடுத்துருக்காங்க, புதுசாக எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் டாபிக் பற்றி ஆல்ரெடி சொன்னது தான். ஐஎன்எம்க்குன்னு நம்ம தனியாக வர ஸ்பெசிஃபிக்காக இந்த தடவை ஷெடியூலில் போட்டிருக்கோம், குரூப் 2ஓட ஷெடியூலில். ஐஎன்எம்னாலும் இதுலேயும் சேமாக தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா முத்துலட்சுமி அம்மையார், மூவலூர் ராமாமிர்தம்லாம் இதில் இருக்கும், குரூப் 4ல் இருக்கும், இதில் இருக்காது. அதுக்காக கேட்காம இருப்பாங்களா? கேட்காமலாம் இருக்க மாட்டாங்க, அவங்களாம் மெயின். அதனால் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து கொஸ்டின் வரும். வகுப்பு மாதம் மற்றும் தேச பிரிவினை அப்படின்னு சொல்லி மட்டும் ஒரு டாப்பிக்கை சேர்த்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் தான் வரும். ஓகேவா, எப்படிலாம் பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா யூனிட் 8 தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு அப்படின்னு சொல்லி அதே தான் கொடுத்துருக்காங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா அதில் இதில் எந்த மாதிரி கொடுத்துருப்பாங்கனாக்கா தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள்னு ஒரே லைனில் கொடுத்துட்டு அதைத்தான் பிரித்து கேட்டிருப்பாங்க. ஒன்றும் இல்லை, தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள்னால் யார் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அவங்க தானே சீர்திருத்தவாதிகள். அவங்கள பற்றின டாபிக் எல்லாமே வர்றது தான் யூனிட் 8. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி சீர்திருத்த இயக்கங்கள் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நீதி கட்சி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா சுயமரியாதை இயக்கம், திராவிட இயக்கம், இதான் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இயக்கங்கள். அதே தான் குரூப் 4ல் ஷார்ட்டாக கொடுத்துட்டு இதில் பெருசாக அந்த டாபிக் ஏதாவது வித்தியாசமாக காட்டணுமே அப்படின்னு சொல்லி தான் பார்த்துருக்காங்க, தவிர எந்த விதமான வித்தியாசமும் சிலபஸில் கிடையாது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னு சொல்லி யூனிட் 9லையும் பெருசாக எதுவும் இல்லை, ஒரு 2 டாபிக் சேர்த்த மாதிரி இருக்குது. இதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகள், அந்த பிற மாநிலங்களுக்கான குறியீடுகளுடன் ஒப்பீடு, அந்த மாதிரி நம்ம மற்றவங்களோட எப்படி வளர்ச்சி அடைஞ்சோம். குரூப் 4ல் கூட ஒரு கொஸ்டின் கேட்டாங்களே, இந்தியாவோட ஜிடிபி 7.something இருந்தப்ப தமிழ்நாட்டோட ஜிடிபி எப்படி இருந்தது, 8.16 அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ணியிருப்போம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டோட இந்தியாவோட சேர்த்து கம்பேர் பண்ணுற மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட வளர்ச்சி ஒவ்வொரு ஃபீல்டுலையும் எப்படி இருந்தது, பொருளாதாரத்தில் எப்படி முன்னேறணும், அதை பற்றி கேட்குறது தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 ஆப்ஷனும். ஓகேவா. அரசியல் கட்சிகளும் பலதரப்பு மக்களுக்கான நலத்திட்டங்களும் அப்படின்னு சொல்லி ஸ்கீம்ஸ், நம்ம தமிழ்நாட்டில் வர ஸ்கீம்ஸ் அதை எல்லாத்தையுமே கொஞ்சம் பெருசாக காட்டியிருக்காங்களே தவிர வேறு எதுவும் சேர்க்கல. பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள். ஓகேவா. நம்மளோட ஸ்பெஷல் ஒரு ஜிடிபியில் ஒரு இதில் இந்த மாதிரி இருந்தாங்கனாக்கா நாம் என்ன மாதிரி இருந்தோம். தமிழ்நாட்டின் மின் ஆளுமை, நம்ம என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே அதற்காக போட்டோம், புதுசாக என்னென்ன திட்டங்கள், நம்மளை பார்த்து மற்றவங்க என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு படித்தாலே முடிஞ்சுது. ஓகேவா. கடைசியாக பார்த்தீங்கன்னா யூனிட் 10 திறனறிவு மற்றும் மனக்கணக்கும், எந்த விதமான மாற்றமும் கிடையாது. குரூப் 4க்கு என்ன மேக்ஸ் படிச்சிங்களோ அதே தான் குரூப் 2க்கும். சொல்லப்போனால் குரூப் 1 லெவலுக்கே நம்ம சேர்த்து தான் மேக்ஸ் எல்லாமே படிச்சிருக்கோம். மேக்ஸ் டாபிக் நடத்தினப்பே சொல்லியிருப்பேன். நான் இப்போ நடத்துகிற டாபிக் குரூப் 4க்கு மட்டும் இல்லை, குரூப் 2, குரூப் 1 எல்லாத்துக்குமே காமன் தான். A to Z தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் A to Z தான் மேக்ஸ் டாபிக் எல்லாமே பார்த்துருக்கோம். அதில் வர ஒரு 20 டாபிக் அது எல்லாத்தையுமே பார்த்தாலே முடிஞ்சுது. ப்ரிலிம்ஸோட சிலபஸ் இப்போ முடிஞ்சுது. பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 4க்கும் குரூப் 2ஓட ப்ரிலிம்ஸ்க்கு எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. எக்ஸஸாக பார்த்தீங்கன்னாக்கா ஜென்ரல் இங்கிலீஷ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இங்கிலீஷ் சிலபஸ். ஓகேவா. தமிழ் படிக்கிறவங்க இதை படிக்க தேவையில்லை. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் தி ஃபாலோயிங் மாதிரி வரும். சினோனிம்ஸ், ஆன்டோனிம்ஸ், ப்ரிஃபிக்ஸ், சஃபிக்ஸ், ஆர்டிகிள்ஸு, ப்ரிப்போசிஷன், கொஸ்டின் டேகு, அந்த டென்ஸு, கரெக்ட் வாய்ஸ், அந்த ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், இன்ஃபினிட், ஜெனரல், பார்ட்டிசிபிள், இந்த சப்ஜெக்ட் வர அந்த சென்டென்ஸ் பேட்டர்னு, அடுத்து ஹோமோஃபோன்ஸ், அடுத்து எரர் ஸ்பாட்டிங், அதாவது என்ன எரர் இருக்குன்னு, ஆர்டிக்கல் என்னென்ன, ப்ரிப்போஷனில் என்னென்ன, ஏதாவது ஒரு எரர் கொடுத்துட்டு கேட்பாங்க. அதுக்கான கரெக்ட் சென்டென்ஸ் என்னென்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அந்த வேர்பு, நவுன், அட்ஜெக்டிவ்ஸ்க்கான அந்த ஆட் வேர்ட்ஸு, ப்ளூரல் ஃபார்ம்ஸு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸு, அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், கரெக்ட் டிகிரி, அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பிரிட்டிஷ் இங்கிலீஷ், அமெரிக்கன் இங்கிலீஷ், காம்பவுண்ட் வேர்ட்ஸு, இந்த மாதிரி தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராமர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் காமன் தான். தமிழில் எப்படி இலக்கணம் காமனோ அதே மாதிரி இங்கிலீஷில். ஓகேவா. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்சி பேங்கிங்கு படிச்சிருப்போம். இப்போ அதுக்கான கிளாஸஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இல்லை. இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் இங்கிலீஷ் கிடையாது, ஜென்ரல் தமிழ் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஃபியூச்சரில் வேணால் ஜென்ரல் இங்கிலீஷ் ப்ரொவைட் பண்ணுறோம். அடுத்து போயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 25 டாபிக் கொடுத்துருப்பாங்க. எப்படி தமிழில் ஒரு 25 டாபிக் திருக்குறள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு 25 டாப்பிக்காக பிரிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 14 பாடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கிறது மட்டும் தான். ஜென்ரல் இங்கிலீஷில் படிக்கிறப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் ஜென்ரல் தமிழ் ஆல்ரெடி படிச்சிருக்கீங்க, மறுபடியும் எதுக்கு மாறுவானே, பிளான் பி அப்படின்னு சொல்லி எதுவுமே வச்சுக்காதீங்க. பிளான் ஏவா அதையும் எந்த அளவுக்கு எக்ஸிக்யூட் பண்ண முடியுமோ எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பயோகிராஃபிஸ், அதில் யார் மகாத்மா காந்தி, ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திர போஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூனிட் 8லேயே படிப்போம். அடுத்து கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஹெலன் கில்லர், கல்பனா சாவ்லா, டாக்டர் சலீம் அலி, ஜான்சி ராணி, அடுத்து நெல்சன் மண்டேலா, ஆப்ரஹாம் லிங்கம் அப்படின்னு சொல்லி இவங்களோட பயோகிராஃபிலாம் படிக்கணும்னு சொல்லி அந்த கதை மாதிரி வந்திருக்கும். ஓகேவா.
இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா இங்கிலீஷ் சிலபஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் படித்து தான் ஆகணும். கிராமர்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்க்கான சிலபஸ், குரூப் 2 2Aவுக்கான ப்ரிலிம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் காமனாக இருக்கிற அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பேப்பர். அது ஒரு பேப்பரே கிடையாது. ஓகேவா? நீங்கள் தமிழ் படிச்சிருந்தீங்கனாலே போதும், தமிழில் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். அந்த தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான பாடத்திட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா தற்கால நிகழ்வுகள், சமுதாய பிரச்சனைகள், சுற்றுச்சூழல், இந்திய பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி டாபிக்லாம் கொடுத்துட்டு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுதான். தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்த்தல், ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தல், தமிழ் டு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டு தமிழ் டிரான்ஸ்லேஷன், இதுதான். அடுத்து பார்த்தீங்கன்னா அதை சுருக்கி சம்மரியாக எழுதுறது, திருக்குறள் ரிலேட்டடாக எழுதுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா கடிதம் வரையில் அலுவல் சார்ந்தது, அதாவது அந்த லீவ் லெட்டர் எழுதுறது, அந்த மாதிரி அலுவல் சார்ந்து ஏதாவது கடிதம் எழுதுறது, தமிழ் மொழி அறிவு அப்படின்னு சொல்லி இதுதான் பார்த்தீங்கன்னா பேராகிராஃபாக எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஜஸ்ட் குவாலிஃபைங் மார்க் தான். நீங்கள் ஜஸ்ட் பாஸ் பண்ணுற அந்த 40% மார்க் எடுத்தாலே போதும். அதெல்லாம் நீங்கள் படிக்காமல் போய் எழுதினாலே தமிழை பார்த்தாலே அவங்க பாஸ் பண்ணி விட்ருவாங்க. அதெல்லாம் யாருமே ஃபெயில் ஆக மாட்டாங்க. அடுத்து மெயினாக பார்த்தீங்கன்னா குரூப் 2Aவோட மெயின்ஸ் எக்ஸாம். இதில் என்ன மாதிரி பிரிச்சிருக்காங்கன்னா பொது அறிவுலேருந்து 50%, அதாவது 100 கொஸ்டின், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 200 கொஸ்டின். அதில் பொது அறிவுலேருந்து 100. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொது நுண்ணறிவு மற்றும் பகுத்தறிதல்னு சொல்லி ரீசனிங் டாபிக் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன டாபிக்னு பாருங்களேன். ஆல்ரெடி நம்ம நடத்தி ஃபோல்டர் போட்டு வச்சுருக்கிறோம். 20% சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒரு 40 கேள்வி கேட்பாங்க. அடுத்து மறுபடியும் பார்த்தீங்கன்னா மொழி பாடம் அப்படின்னு சொல்லி ஒரு 30%, அதாவது 60 கேள்விகள் கேட்பாங்க. நீங்கள் தமிழில் எழுதினீங்கனாலே போதும். தமிழில் இந்த 10th வரைக்கும் 12th வரைக்கும் படிச்சிருந்த வச்சு அதெல்லாம் எழுதிடலாம். இதில் சிலபஸில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பொது அறிவில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே நவீன தமிழ்நாட்டின் வரலாறு அந்த யூனிட் 8 டாபிக் தான். ஓகேவா? அதிலே அந்த சமூகம், பண்பாடும், தொன்மையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தமிழ்நாடு ரிலேட்டடாக வர அந்த யூனிட் 8ல் என்னென்ன வருதோ அதிலே தான் மேக்ஸிமம் சிலபஸ் வரும். அடுத்தது தமிழ்நாடு குறித்த பார்வையுடன் மாநில நிர்வாகம். ஓகேவா? மாநில நிர்வாகம், தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகம்னு சொல்லி யூனிட் 9ல் என்ன கொடுத்தாங்களோ அதுதான் பாதி வரும். அதில் ஃபஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புன்னு கொடுத்துருப்பாங்க. அதுவும் சேர்ந்து வரும். ஓகேவா? அந்த 73 74வது அரசியலமைப்பு திருத்தங்கள், அந்த அரசியலமைப்பு ரிலேட்டடாக சேர்த்து வர மாதிரி வரும். ஓகேவா? அந்த கிராம பஞ்சாயத்து அது எல்லாமே சேர்ந்து வரும். அடுத்து வளர்ச்சியில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி அறிவியலில் பார்த்தீங்கன்னா 3மே சேர்த்து தான் கேட்டிருக்காங்க. அந்த டாபிக் எல்லாத்தையுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அந்த அணுக்கருவும் இயற்பியல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அந்த எல்பிஜி இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மின்வேதியியல், அந்த ரோபோட்டிக்ஸ் மற்றும் அதன் பயன்பாடுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஃபிசிக்ஸ். அதுக்கப்புறம் அந்த எல்பிஜி, அந்த கார்போஹைட்ரேட்டுகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரியில் வரும். பயாலஜிலேருந்து அதிக டாபிக் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக நடந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே கேட்பாங்க. ஓகேவா? ரீசெண்டாக இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேண்டமிக்லாம் நிறைய வைரஸ்லாம் கிரியேட் ஆச்சு, அதெல்லாம் எந்த மாதிரியான மாறுபட்டுச்சு அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக போகும். சயின்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக படிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சயின்ஸ் தான் ரொம்ப அதிகமாக மாறி இருக்குது. அடுத்து தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸ். ஓகேவா? நம்ம பொருளாதாரம் படித்தா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் படிச்சிருக்க மாட்டோம், இந்தியா வரைக்கும் படிச்சிருப்போம். அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிற தமிழ்நாட்டை பற்றி தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா புவியியல், தமிழ்நாட்டு புவியியல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டோட புவியியல், அதோட காலநிலை, நம்மளோட இயற்கை அமைப்பு என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி, நம்மகிட்ட என்னென்ன தொழில்கள்லாம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு நம்ம ஏரியாவில் அப்படின்னு சொல்லி அது ரிலேட்டடாக படிக்கணும். இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா குரூப் 2Aவோட மெயின்ஸோட பொது அறிவு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பொது நுண்ணறிவும் பகுத்தறிதலும் அப்படின்னு சொல்லி ரீசனிங் ரிலேட்டடான டாபிக். அந்த வகைப்படுத்தல், ஒத்தத்தன்மை, அந்த அனாலஜி, அந்த வகைப்படுத்தல், கிளாசிஃபிகேஷன், அந்த பகடை, புதிர்கள், திசை மற்றும் தூரம், அந்த டிஸ்டன்ஸ் மற்றும் டைரக்ஷன், அடுத்து அந்த நாள்காட்டி, அந்த கேலண்டர் ரிலேட்டடாக. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், இந்த மாதிரி இமேஜஸ் கொடுத்து கேட்பாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இதோ பாருங்கள் வெண்படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 4 படிச்சிருக்கோம். அதோட டாபிக் எல்லாமே டெஸ்ட்டில் சேர்த்துருக்கோம். இதே தான் பார்த்தீங்கன்னாக்கா தனியாக கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் டைம் எடுத்து படிக்கிற மாதிரி எழுதுகிற மாதிரி இருக்கும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரீசனிங்கில் நிறைய கொஸ்டினுக்கு நம்ம எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம். அந்த ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் எஸ்எஸ்சி அந்த ரயில்வேக்காக நடத்திருக்கிறது தான். ஆல்ரெடி ஃபோல்டர் போட்டு ரெக்கார்டட் வீடியோஸாகவே வச்சுருக்கேன். அந்த டாபிக் வைஸாக கொடுத்துருவேன், அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா மொழி பாடத்துக்கு நீங்கள் சொல்லி தனியாக படிக்கவே தேவையில்லை. அந்த 21 டாபிக். ஓகேவா? இந்த பழமொழிகள் வரையும் இருக்கிற 21 டாபிக் தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து 60 கொஸ்டின் கேட்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் தனியாக படிக்கவே தேவையில்லை. தமிழுக்கு தனியாக படிக்க தேவையில்லை. பொது அறிவில் ஒரு 60லேருந்து 70% நீங்கள் படிக்க தேவையில்லை. என்ன ரீசனிங் டாபிக் கொஞ்சம் படிக்கணும். அதுலேயுமே ஒரு 4லேருந்து 5 டாபிக் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கே படிச்சிடும். மிச்சம் இருக்கிற டாபிக்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கணும். அதுவும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சிருப்போம். அந்த மிரர் இமேஜ், அந்த கட்டை மாற்றி வர்றது, இதெல்லாமே படிச்சிருப்போம். அதே எல்லாத்தையும் தான் மெயின்ஸுக்கு நம்ம படிக்க போகிறோம். ஓகேவா? அதே மாதிரி ஜென்ரல் இங்கிலீஷ்லேருந்து ஒரு 60 கொஸ்டின் வர மாதிரி நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன இங்கிலீஷ் படிச்சிங்களோ அதே டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அந்த கிராமர்ஸு, ப்ரோஸு, போயம் அப்படின்னு சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் குரூப் 2ஓட மெயின்ஸ். ஓகேவா?
இது வந்து இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. அந்த 2 இயர் சிலபஸே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா குரூப் 2ஓட மெயின்ஸ். இதுதான் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒரு தரமான பேப்பர். ஒரு 7 டாபிக் கொடுத்துருப்பாங்க. இதை தான் நம்ம டிஸ்கிரிப்டிவாக எழுதணும். பெருசாக சேஞ்சஸ் இல்லைனாலும் நிறைய டாபிக் அனுப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் நவீன இந்திய வரலாறு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி வரலாறு ரிலேட்டடாக டாபிக் கொடுத்தாலும் டீப்பாக நம்ம ஆன்சர் அந்த டிஸ்கிரிப்டிவாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும், தமிழ் சமூகம் ரிலேட்டடாக. அடுத்து தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்தியாவில் நிலவும் சமூக பிரச்சனைகள், ஓகேவா, கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து வர மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் நிலவர அந்த இஷ்யூஸ் எல்லாத்தையுமே எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து வளர்ச்சியில் அறிவியல், ஓகேவா, மறுபடியும் அந்த அறிவியல் டாபிக் வச்சு எலாபரேட்டாக நம்ம அந்த டிஸ்கிரிப்டாக எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து அரசியலமைப்பில் அந்த ஒரு டாபிக் கொடுத்துட்டாலே முடிஞ்சிச்சு. கூடவே அந்த அரசியல் மற்றும் ஆளுமை அப்படின்னு சொல்லி இப்போது கரண்ட்டாக நடக்கிற அந்த அரசியல் நிகழ்வுகள், எலெக்ஷன்ஸ் இதெல்லாம் பற்றி சேர்த்து எழுதுகிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கரண்ட் அஃபேரோடு ஒத்து போய் படிக்கணும், ஓகேவா. அடுத்து தமிழ்நாட்டின் சிறப்பு பார்வையுடன் இந்திய புவியியல், அதுக்கப்புறம் சுற்றுச்சூழல், பல்லுயிர் மற்றும் இந்தியாவின் பேரிடர் மேலாண்மை. அந்த சின்னதாக ஒரு டாபிக் கொடுத்ததையும் அந்த ஹெட்டிங்காக கொடுத்துட்டு அதை அப்படியே ப்ரீஃபாக விளக்கி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து இந்திய பொருளாதாரம், எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இந்திய பொருளாதாரம்னு சொல்லிட்டாலே அது முடிஞ்சுது. இதுதான் பார்த்திங்கன்னா இந்த 7 டாபிக் தான், ஓகேவா. இந்த 7 டாப்பிக்லேருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். இதுவும் பார்த்திங்கன்னா படித்த மாதிரியே இருக்கும், ஆனால் நிறைய எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் டெய்லி பார்த்திங்கன்னா ஒரு 5 மணி நேரம் எழுதிக்கிட்டே இருக்கணும். கை வலிக்கிற அளவுக்கு எழுதி எக்ஸாமில் போய் நீங்கள் எழுதுறது அப்படியே அந்த கை போகிறதே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக ஹிண்ட்டாக அந்த ஸ்டெப் எப்படி போகிறது, இடையில ஃப்ளோ சார்ட் எப்படி போகிறது, எந்த மெயினான பாயிண்ட்ஸை காட்டுறது, எப்படி பக்கத்தை நிரப்புறது, மெயினாக பார்த்திங்கன்னா பக்கத்தை நிரப்பி காட்டணும். அதை ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணி காட்டுற மாதிரி இருக்கணும், ஓகேவா. பார்த்தோன்னே அந்த கலர் பென்ஸ்லாம் யூஸ் பண்ணி அந்த கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி காட்டணும், ஓகேவா. அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி மெயின்ஸுக்கு போகிறப்ப அதோட ட்ரிக்ஸ் எல்லாத்தையுமே சொல்கிறேன். இப்போதைக்கு நம்மளோட டார்கெட் பார்த்திங்கன்னா ப்ரிலிம்ஸோட சிலபஸ் பார்த்திங்கன்னா அப்படியே குரூப் 4ஓட சிலபஸ் தான். குரூப் 4க்கு என்ன படிச்சோமோ அதே மாதிரி தான் படிக்க போகிறோம். ஃப்ரெஷ்ஷாக வர கேண்டிடேட்டும் கரெக்டாக இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு 110 நாள் ஷெடியூல் போட்டிருக்கோம். அந்த ஷெடியூலை பக்காவாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே இந்த சிலபஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக கவர் பண்ணலாம். நீங்கள் அந்த ஷெடியூல் பார்த்தீங்கனாலே தெரியும், எல்லாமே கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி தான் அந்த ஷெடியூல் போட்டிருக்கோம். அதுக்கேற்ற டைமிங், ரிவிஷனுக்கு ஏற்ற மாதிரியான டைமிங் எல்லாத்தையுமே சேர்த்து தான் கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறோம். இப்போ அந்த டெஸ்ட் பேட்சை பற்றி கொஞ்சம் பார்த்துருவோம். ஆல்ரெடி 12ஆம் தேதி அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 22ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கலாம். 16ஆம் தேதி வரைக்கும் ஆஃபர் ப்ரைஸாக 999 ரூபா சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்மளோட குரூப் 4 ஸ்டூடெண்ட், நம்மக்கிட்ட ஃபுல் மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 800 ரூபா தான் சொல்லியிருக்கோம். அதிலே பார்த்தீங்கன்னா புதுசாக என்னென்ன ஆட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பேட்ச் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணப்போ சொல்லியிருக்கேன். பழைய குரூப் 4 இல்லாமல் குரூப் 2ல என்னென்ன ஆட் ஆகும் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 38 தேர்வுகள் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ரிவிஷன் டெஸ்ட்டோட தேர்வுகள் இருக்கும். டெஸ்ட்டுக்கான மேக்ஸ் ரீசனுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ் ஒன்லைனராகவே எல்லா ஸ்டடி மெட்டீரியலும் எடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட ஒன் வேர்ட் ஆன்சர்ஸோடு இருக்கும். நீங்கள் அந்த பிடிஎஃபோட மாடல் எல்லாமே இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருப்பேன். சாம்பிள் பிடிஎஃப்னு சொல்லி மெட்டீரியல் பிடிஎஃப் எல்லாமே கொடுத்துருக்கேன். இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாப்பிக்குமே எடுத்து பாருங்கள். சாம்பிள் பிடிஎஃப் எல்லாமே எப்படி இருக்குன்னு. புக் பை கொஸ்டினுக்குன்னு தனி பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ணுவோம். அடுத்து மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ் கம்ப்ளீட்டாக ஒரு 20+ டாபிக் உண்டு. A to Z ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி அந்த கிளாஸஸ் எல்லாமே டெலகிராமில் ரெக்கார்ட் வீடியோஸாகவே கொடுத்துருவோம். அதில் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கலாம், எனி டைம் படிச்சுக்க முடியும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க் எல்லாமே கொடுத்துருவோம். லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர், மந்த்லி கரண்ட் அஃபேராகவே செப்டம்பர் 2023 ஆகஸ்ட் 2024 வரைக்கும் படிக்கணும். ஆகஸ்ட்டுக்கு மேலே, ஏன்னா அக்டோபர்லாம் எக்ஸாம் போகிற மாதிரி இருந்ததுனாக்கா நம்ம செப்டம்பர் கரண்ட் அஃபேரும் படிக்கணும். ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா செப்டம்பர் 28 எக்ஸாம் அப்படின்ற மாதிரி டென்டேட்டிவாக ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் அதை ஃபாலோ பண்ணாக்கா நம்ம ஆகஸ்ட் வரைக்கும் படித்தாலே போதும். இதை எல்லாத்தையுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம். 23ஆம் தேதி பேட்ச் ஸ்டார்ட் ஆகும். 27ஆம் தேதி முதல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆயிரும். சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த டெஸ்ட் ஷெடியூல் எல்லாத்தையுமே இந்த பிடிஎஃப்ல எடுத்து பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க இந்த 8903302290 அப்படின்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. பே பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இந்த நம்பர்லேயே கூகுள் பே மூலமாக பே பண்ணலாம். இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி ஷெடியூலையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். இந்த பிடிஎஃப்ல கிளிக் ஏர்னு சொல்லி அந்த வீடியோ போட்டிருப்பேன், எடுத்து பார்த்துக்கோங்க. டெஸ்ட் ஷெடியூல் எல்லாமே என்னன்னைக்கு என்னென்ன டேட்டில் எவ்வளோ கொஸ்டின் என்னென்ன கலந்து வரும், என்னென்ன ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஏன்னா ஒவ்வொரு இது முடிஞ்சவனையும், ஒவ்வொரு குறிப்பிட்ட டாபிக் முடிஞ்சவனையும் ரிவிஷன் டெஸ்ட்டும் இருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ஷெடியூலில் கொடுத்துருக்கோம். அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிடிஎஃப்ல அந்த நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி சாம்பிள் மெட்டீரியல் பிடிஎஃப்மே கொடுத்துருக்கேன். அதையுமே எடுத்து பார்த்துக்கோங்க. அந்த கிளிக் ஏர்னு சொல்லி அதை தொட்டிங்கனாக்கா கூகுள் டிரைவில் அதோட பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். அந்த மெட்டீரியல்லாம் ஒன்லைனராக எப்படி மேக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதை பற்றி ஆல்ரெடி வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மேக் பண்ண வீடியோ எல்லாமே. அதெல்லாம் கூட ப்ரீவியஸாக இருக்கும், எடுத்து பார்த்துக்கோங்க. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சொல்லுங்கள். சிலபஸ் எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. அடுத்தடுத்து ஒன்றா எப்படி வேர்ஸ் டு ஸ்டடின்னு சொல்லி பிரித்து கொடுக்குறேன். தொடர்ந்து நம்ம சேனலோட அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.